ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற வீடியோ பிரைடல் மேக்கப் vlog தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரிசப்ஷன் அண்ட் மார்னிங் முகூர்த்தம் மேக் ஓவர். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் வந்து சிலது பிரைடுக்கு வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருவொற்றியூர் மெட்ரோலேருந்து இப்போ நம்ம வந்து பல்லாவரத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கத்தில் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து ரேப்பிடோ அந்த மாதிரி போட்டு அவங்க இருக்க ஹோட்டலுக்கு வந்து நான் ரீச் ஆக போகிறேன். 11 டூ 12 தான் நான் வந்து கிளம்பியிருந்தேன். ஸோ அங்க வந்து 2 அந்த மாரி ரீச் ஆனாலே போதும். நான் வந்து எப்பவுமே நியர்பை மெட்ரோ என்ன இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் அந்த பிளேஸ்க்கு வந்து நான் வந்து போவேன். ஸோ அதே மாதிரி பல்லாவரத்துக்கு நியர்பை வந்து மீனம்பாக்கம் இருந்துச்சு. ஸோ நான் வந்து இப்ப மீனம்பாக்கத்துல இறங்கிட்டு, அங்கருந்து ரேப்பிடோ போட்டு இங்க போயிட்டுருக்கேன். ஸோ இங்கேருந்து ஏர்போர்ட் கூட நம்ம போலாம். பட் ஏர்போர்ட்லேருந்து வெளிய வரதே அந்த மெட்ரோ ஸ்டாப்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால பிஃபோர் ஸ்டாப் நான் வந்து மீனம்பாக்கத்திலேயே இறங்கிடுவேன் எப்பவுமே. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, பல்லாவரத்தில இனியாத் சம்திங் அந்த ஒரு ஹோட்டலு. ஸோ இங்க தான் வந்து நம்ப இப்போ மேக்கப் வந்து பண்ணிக்க போறோம். ஸோ போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட சாரி நான் வந்து வாங்கிட்டு லைட்டா ப்ரீ ப்ளீட் வந்து பண்ணிட்டேன். ப்ரீ ப்ளீட் மீன்ஸ் அந்த ரிசப்ஷன் சாரி, ஹெவி ஒர்க் சாரி. ஸோ மேல மட்டும் ப்ளீட் வந்து நான் எடுத்துட்டு, பேலன்ஸ் எல்லாமே வந்து நம்ப ஆன் ஸ்பாட் வந்து ட்ராப் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். ஸோ மேல இருக்க ப்ளீட்டுக்கு வந்து நான் இப்போ பின் மட்டும் பண்ணி வச்சிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, பார்டர்ல சரியான ஸ்டோன் ஹெவியான சாரி இது. பார்க்கறதுக்கு வந்து அந்த மாரி தெரியாது. பட் கையில தூக்கி பார்த்தா ரொம்ப வெயிட்டான சாரி இது. ஸோ பார்டர் வெயிட்டா இருக்கறனால ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபால் ஆயிட்டே இருந்தது சாரி. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங் இருந்து சாப்பிடவே இல்ல அப்படின்றதுனால, பக்கத்துல வந்து ஜூஸ் இல்ல சாண்ட்விச் அந்த மாரி சாப்பிட்டுறலாம் அப்படின்னு போய் சாப்பிட்டுருந்தேன். ஏன்னா வந்து டிஃபன் மாதிரியா கிடைக்கிற ஹோட்டல் வந்து அங்க இல்ல. சாண்ட்விச் வந்து அங்க நல்லாவும் இல்ல. பிரைட்க்கு ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்றனால டெர்மடாலஜிஸ்ட் வந்து சன்ஸ்கிரீன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது டின்டட் சன்ஸ்கிரீனு. கையில அப்ளை பண்ண நல்ல ஒரு ஷிம்மரியா சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதையும் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பிஃபோர் வந்து எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட்டு ஹேர் டூ தான் வந்து பண்ணுவேன். இவங்க வந்து ஒரு கேர்ள் மாரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கேர்ள் பண்றதுக்கு நான் வந்து ஹேர்லாம் வந்து நல்லா ப்ரெப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து செக்யூர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்டென்ஷன் செட் பண்ணிட்டு, பேலன்ஸ் ஃபுல்லா வந்து கவர் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து ஃபுல்லா பண்ணி முடிச்சதுமே, அவங்க வந்து கொஞ்சம் லைட்டா கோம்ப் பண்ணிட சொன்னாங்க. ஒரு வேவி லுக் மாரி இருந்தாலே போதும். ரொம்ப டீப்பா கர்லா வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் லைட்டா வந்து கோம்ப் பண்ணிட்டேன். ஸோ இவங்களுக்கு நான் ஆல்ரெடி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து என்கேஜ்மென்ட் மேக்கப் வந்து பண்ணியிருந்தேன். விளாகும் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, என்கேஜ்மென்ட்க்கு பிஃபோர் வந்து ஒரு ஃபேஷியல் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமே வந்து என்கேஜ்மென்ட் அன்னைக்கு ஸ்கின் ரொம்ப ஒரு மாரி ஒரு எரியுது, அப்படியே ஏதோ சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால வந்து நாங்க வந்து அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் மேக்கப்லாம் பண்ணிட்டு ஒரு 1 மந்த் பீரியட் கழிச்சு பார்த்தோம்னா, அவங்களோட ஸ்கின்ல வந்து ஏதோ ஒரு மாரி ரேஷஸ் மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்க பிளான் பண்ணது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு, அவங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷனே இல்லாம நான் வந்து மேக்கப் பண்ணியிருக்கேன். ஃபவுண்டேஷன் கொஞ்சம் கூட போடல. நான் வந்து வந்து லைட்டா கவர் பண்ணிட்டு, கலர் கரெக்ட் பண்ணிட்டு, ஐ ஷேடோ வந்து லைட்டா குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ஹெட் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். ஐப்ரோ பண்ணியிருக்கேன். லிப்ஸ்டிக் வந்து போட்டிருக்கேன். பேலன்ஸ் எல்லாமே நான் வந்து பவுடர் வச்சு தான் வந்து செட் பண்ணியிருக்கேன். காம்பேக்ட் பவுடர், லூஸ் பவுடர், செட்டிங் பவுடர் இந்த மாரி தான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க வந்து டிஃபரன்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கவரேஜே இல்லாம சட்டில் மேக்கப்ப விட ரொம்பவே இது வந்து ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுமே இதுதான். ஸோ அவங்க கேட்டது மாதிரி என்னால முடிஞ்ச அளவுக்கு எப்படி என்னால குடுக்க முடியுமோ ரிசல்ட் வந்து நான் குடுத்துருக்கேன். கவரேஜ் இல்லன்னு யாராவது கேட்டா என்ன சொல்வீங்க? கவரேஜ்லாம் எனக்கு பிரச்சனையே இல்ல. எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஸோ அவங்க சொன்னத நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நான் வந்து இதுவரைக்கும் பண்ண ஒர்க்லயே ஃபவுண்டேஷன் இல்லாம நான் வந்து மேக்கப் பண்ணதே கிடையாது. எந்த அளவுக்கு சட்டிலா அவங்க கேட்டாலுமே, ஃபவுண்டேஷன் கொஞ்சமா நான் வந்து போட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து இவங்களுக்கு ரேஷஸ் அந்த ஸ்கின்ல ஏதோ ஒரு மாரி இச்சிங் ப்ராப்ளம்லாம் இருந்ததுனால மட்டும் தான், நான் ஃபவுண்டேஷன் எதுவுமே பண்ணாம அவங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ ரிசல்ட் நீங்க வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இதுவே வந்து ஆக்சுவலா எனக்குமே புடிச்சிருந்தது லுக். ரொம்ப வந்து ஒரு சட்டிலா, நேச்சுரலா இருந்துச்சு. ஸோ இப்ப நான் காட்டுறது வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோல வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் இது. அண்ட் உங்களுக்கு வந்து என்கிட்ட பிரைடல் ஒர்க் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஸ்பிளேல நம்பர் குடுக்குறேன். அதுக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பேக்கேஜ், என்ன டீட்டெயில்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்து இப்போ குன்றத்தூர் போறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கேப் வந்து புக் பண்ணிட்டு. மேக்கப் ரிவ்யூ சொல்லுங்க. கண்டிப்பா கிரேட். உண்மையிலே ஐ ஃபீல் வெரி சாட்டிஸ்ஃபைட். ஆனா உங்களுக்கு மேக்கப் ஃபவுண்டேஷன் எதுவுமே போடல. ஈவன் தோ நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க. Thank you. எவ்வளோ சட்டிலா பண்ண முடியுமோ அவ்வளோ சட்டிலா எனக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. வெரி சாட்டிஸ்ஃபைட். 110% சாட்டிஸ்ஃபைட். தேங்க் யூ. பாய். ஸோ நான் வந்து அவங்ககிட்ட ரிவ்யூ எடுத்த ரீசனே வந்து நல்லா மேக்கப் தெரிஞ்சவங்க வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு கவரேஜே இல்ல, ஃபுல்லா வந்து கவர் பண்ணல அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்றனாலயே நான் வந்து அவங்ககிட்டயே வந்து டைரக்ட்டா நான் வந்து ரிவ்யூ வந்து கேட்டுட்டேன்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து குன்றத்தூர் ரீச் ஆயிட்டோம் நாங்க. அங்க இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மஹாலு. ஜிஎல் 6 படையப்பன் மஹால் தான் இது. ஸோ இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசப்ஷன் அண்ட் வெட்டிங். ஸோ போனதுமே வந்து நம்ம இந்த ரூம்ல நம்ம திங்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு, நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பிரைட் வந்து ஏதாவது டச் அப்க்கு அந்த மாரி எதுக்காக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போனதுமே கூட்டம் கம்மியா தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நெறைய கூட்டமா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களால டச் அப்க்கும் எதுக்குமே வர முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து செட்டில் ஆயிட்டேன். நாளைக்கு காலையில வந்து மேக்கப் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ காலையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9:00 தான் வந்து ரெடி ஆகணும் அப்படின்றதுனால, ஒரு 5 to 6:00 நாங்க வந்து எழுந்து ஃபுல்லா வந்து திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்ட்டா ஹேர் ப்ரெப் பண்ணும்போது கரண்ட் வந்து போயிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் தான் வந்து போயிருந்தது. அதுக்கப்புறம் வந்துருச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ பின்னிட்டு ஜவுரி முடி வச்சு அது சுங்கெல்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து பூ வச்சு கவர் பண்ணிட சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்களோட பேக்ல இருக்க ஹேர் மட்டும் நல்லா வந்து ஃபர்ஸ்ட்டு பின்னிட்டு, அப்புறம் ஃப்ரண்ட்ல இருக்க ஹேர வந்து நல்லா கவர் பண்ணிட்டு, பேக்ல வந்து நான் செட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ரெடி பண்ணது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பூ வந்து வச்சிட சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பேக்லயும் நான் வந்து பஃப் வைக்கல, ஃப்ரண்ட்லயும் வந்து பஃப் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க என்ன கேட்டாங்களோ அத நான் பண்ணியாச்சு. அண்ட் மார்னிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வெறும் லென்ஸ் மட்டும் வைங்க, எனக்கு மேக்கப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து ஐப்ரோ, லைட்டா வந்து ஐ ஷேடோ வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஐலைனர், அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் தான். ஃபேஸ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து காம்பேக்ட் பவுடர் மட்டும் தான் போட்டிருந்தேன். இந்த டைம் வந்து லூஸ் பவுடரும் போடல, செட்டிங் பவுடரும் போடல. ஸோ அவங்க என்ன கேட்டாங்களோ அதே மாரி நான் வந்து பண்ணி குடுத்துட்டேன். மார்னிங் நான் மேக்கப் பண்ணுவேன் அப்படின்ற மாரி தான் நெனச்சேன். பட் அவங்க வந்து ஆன் ஸ்பாட்ல வந்து இல்ல மேக்கப் வேண்டாம், இது மட்டும் பண்ணி குடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேத்த மாரி நான் பண்ணிட்டேன். பட் என்ன அவங்க ரியாலிட்டிய நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பண்ண வொர்க்கு. ஸோ நான் வந்து மேக்கப் பண்ணத மட்டும் கவர் பண்ணிட்டு அந்த மாரிலாம் வந்து காமிக்கல. ஸோ என்ன இருக்கோ அந்த மாரி நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். பேக் ஹேர் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அண்ட் அந்த சாரீல வந்து அவங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. இந்த சாரி தான் ஆக்சுவலா வந்து முகூர்த்தம்க்கு நம்ம வந்து கட்டுற மாதிரி. பட் அவங்க சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ உறுதிமொழி மாதிரி எடுத்துட்டு வெட்டிங் பண்ற மாரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இது கட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். பட் அவங்க வந்து லாஸ்ட் டைம்ல தான் வந்து கட்டுறதுக்கு வந்திருந்தாங்க. கல்யாணமும் வந்து அதே அந்த கோல்டன் சாரிலயே வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு நடுவுல நான் வந்து கோவிலுக்கு வந்து போயிருந்தேன். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குன்றத்தூர்ல சரியான வெயிலு. கண்ணு கூசுற அளவுக்கு வெயில் அடிச்சது. நான் வந்து திருவொற்றியூர்ல தான் அதிகமா வெயில் அடிக்குது அப்படின்னு நான் நெனச்சிட்டு இருந்தேன். பட் அத தாண்டி இங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில பயங்கரமா வெயில் அடிக்குது. ஸோ இருந்தாலுமே வந்து இவ்ளோ தூரம் வந்துட்டோன்றதுனால கோயிலுக்கும் வந்து போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து விளக்கு ஏத்திட்டு, அங்க கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நாங்க டோக்கன் மாதிரி நாங்க வாங்கிட்டு, அதுக்கப்புறம் உள்ள போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லயே இந்த மாரி சாமிய ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ அதனால நானு, எங்க ஆயா, அதுக்கப்புறம் வந்து பிரைடோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவங்க. ஸோ அவங்க கூடலாம் போயிட்டு, நாங்க நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். ஸோ இவங்களுமே நல்லாவே க்ளோஸா பேசியிருந்தாங்க. ஆல்சோ எல்லாருமே வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைட் வந்து இந்த மரூன் சாரி கட்டுறதுக்கு வந்திருந்தாங்க. ஆக்சுவலா இங்கேருந்து இவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் போறேன் அப்படின்றதுக்காக, கிளம்புறதுக்காக இந்த சாரி வந்து கட்டியிருந்தாங்க. ஸோ அகைன் நான் சொல்றேன், மார்னிங் நான் மேக்கப்பே பண்ணல, ஹேர் டூ மட்டும் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்க கிளம்புறதுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ டைம் ஆக ஆக அங்க வந்து வெயில் தான் வந்து அதிகமா இருந்துச்சு. ஆட்டோல போம்போதே அப்படியே ஒரு அனல் காத்து வந்து அப்படியே மூஞ்சில நல்லா அடிச்சது. ஸோ அதுக்கப்புறம் எப்படா மெட்ரோல வந்து போவோம், எப்படா ஏசில போவோம் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு பிரைடல் ஒர்க்கு இல்ல எனி மேக்கப் ஒர்க் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆல்சோ சென்னையில வந்து ட்ரையல் மேக்கப்பும் வந்து அவைலபிளா தான் இருக்கு. ஸோ அதையும் நீங்க வந்து பாருங்க. ரிட்டர்ன் வரும்போது ட்ரெயின் டிக்கெட் ஒரு ஸ்டாப் பிஃபோரே வந்து குடுத்துட்டாங்க. அதனால ஸ்கேனிங் வந்து வொர்க் ஆகல. ஸோ திருப்பி வந்து அங்க கவுண்டர்ல போயிட்டு வேற டிக்கெட், அந்த ஃப்ரீ டிக்கெட் மாரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்திருந்தோம். வரும்போதே சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ ரீசென்ட்டா நான் வந்து ஒரு ஃபைட்டர் வந்து வாங்கிட்டு வளர்த்துட்ருக்கேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த விளாகு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க் யூ ஸோ மச். பாய்.